ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்காய் ஒரு சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் மாங்காவை வெட்டி இப்படி எடுத்து இந்த சைஸ்க்கு வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டம்ளருக்கு 4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வெந்தயம், கடுகு, மிளகாய் வத்தல் பொடி, சர்க்கரை, காயப்பொடி, உப்பு, இவ்வளவும் நமக்கு தேவையான பொருள். கடுகு இதில் கொஞ்சம் கடுகை வறுத்து வச்சுக்கிறோம். இஞ்சி எடுத்து திரிச்சு வச்சுக்கிடணும். அதுக்கு நான் இப்போ வறுக்கிறேன். அடுத்து வெந்தயத்தை வறுத்துக்கிடுவோம். வெந்தயம் கருகிடக்கூடாது. வெந்தயம் பொன்னிறமும் வந்துருச்சு. இறக்கிக்கிறோம். இறக்கி ஆற வச்சிரும். கடுகு வெந்தயம் ஆறட்டும். அடுப்பை பற்ற வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். கடுகை போட்டு நம்ம பொரிய வச்சுக்கிறோம். கடுகு பொரிச்சிருச்சு. நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த மாங்காய் போடணும். மாங்காய் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள வறுத்து வச்சு இதை வந்து திரிச்சிக்கலாம். நம்ம திரிச்சிட்டு ஒரு பொடி திரிச்சாச்சு. அதையும் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுக்கோம். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்படி கிளறிக்கிட்டே இருங்க. இது கலர் கொஞ்சம் ப்ரௌனிஷாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம் அதனால். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு ஊறுகாய் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் மாங்காய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு.
நல்லா எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். இது ஆறுனதும் நல்லா தண்ணி இல்லாத பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் அப்படியே கெடாமல் அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.